எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தோம்னா டெய்லியும் ஒரு 100 கொஷின், அதாவது ஒரு இயர், சப்போஸ் நான் வந்து 2013 கொஷின் பேப்பர் வந்திருக்கேன். அதில் பார்த்தோன்னா ஒரு 100 தமிழ் கொஷின்ஸ் வந்து அப்படி டெய்லியும் பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கீழே கமெண்ட் அப்படியே பண்ணுங்கள். இப்படியாக வந்து ஒரு 100 கொஷின் நம்ம படிச்சுட்டு வரலாம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு 2013 வந்து கேட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் இது. உடம்பிடை தோன்றின்றொன்றை அறுத்ததன் உதிர மூச்சி அடல் உரச்சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர். இந்த தொடரை சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கம்பர். பிள்ளைத்தமிழ் என்ற கம்பர் இயற்றத்தை வந்து கம்பராமாயணம், அதில் தான் இது வந்திருக்கும். ஸோ அதை இயற்றது யார் பார்த்தோம்னா கம்பர். பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர் தான் பிள்ளைத்தமிழ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி எழுதியிருப்பார். அடுத்து திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா திருவெருக்கூற்றிருக்கை அப்படின்னு சொல்லிட்டு தான் திருமங்கையாழ்வார் அப்படின்றத பாடியிருப்பார். நெக்ஸ்ட் விடை தேர்க. வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்கும்போது, ஸோ வீரமாமுனிவர் இயற்றிய இலக்கணம் நூல்னாவே நமக்கு நல்லாவே தெரியும், 90 விளக்கம். அதை வச்சு நம்ம போட்டுடலாம். ஸோ எறும்பும் தன் கையின் எஞ்சான் அப்படின்னு பாடியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஔவையார். அதாவது எறும்பு வந்து தன்னோட கைக்கு வந்து எஞ்சான் அதுக்கு வந்து செய்ய முடியும் இல்லையா, அந்த மாதிரி தான் படித்தோம் அப்படின்ற ஒரு மமதை வந்து இருக்கக்கூடாது புலவரே அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் பாடுவாங்க இல்லையா, அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது பார்த்தோம்னா திருப்பாவை. அடுத்து காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அழகிய சொக்கநாதர். ஸோ இதில் 2 இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். காந்திமதியின் வருகை பருவனாவே பிள்ளைத்தமிழ் தான் வரும். ஸோ அப்படின்னும் போது காந்திமதி பிள்ளைத்தமிழ் எழுதுறது யாருன்னு பார்த்தோம்னா அழகிய சொக்கநாதர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கலாம். சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நச்சினார்க்கினியர். அடிக்கடி இது கேட்குற கொஸ்டின். ஸோ சைவராக அவர் வந்து சைவர், இருந்தாலுமே சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு நச்சினார்க்கினியர் பார்த்தோம்னா உரை எழுதியிருக்கார். ஸோ மொத்தமாக பார்த்தோம்னா சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் நச்சினார்க்கினியர். கீழ்காண்பவற்றுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை பார்த்தோம்னா நம்ம நிறையா வந்து பதின்மர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அத்தனை பேர் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா அடியாருக்கு நல்லார் அப்படின்றது மட்டும் உரை எழுதிக்க மாட்டாங்க. மீதி எந்த நச்சர் திருமலையர் தாமதர் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆழ்கவேன் துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடும் கவிஞன் ஆவான் அப்படின்னு பாடியவர் யாருன்னு பார்த்தோம்னா முடியரசன். அதாவது ஆட்சிக்கு அஞ்சாமல் யாவரேனும், யாராவது ஆழ்கவேன துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்காக பாடுபவன் தான் உண்மையான கவிஞன் அப்படின்னு சொல்றாரு முடியரசன். கோவலன் பொட்டல் அப்படின்னா என்ன இருக்குன்னா, கோவலன் கொலைப்பட்ட இடத்த தான் வந்து பார்த்தோம்னா கோவலன் பொட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதிக்கு மகாகவி அப்படின்னு பேர் தெரியும். ஸோ அந்த பட்டம் கொடுத்தவர் யார் பார்த்தோம்னா வா ரா அப்படின்றவர் தான். ஸோ இந்த வா ரா அப்படி இல்லை, ரா அப்படின்னா யாருன்னா ராமசாமி ஐயங்கார் அப்படின்றத வா ரா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் வா ராமசாமி ஐயங்கார். பொருந்தா இணையை தேர்கின்றாங்க. ஸோ ஒரு மொழி இது அது வந்து சொல்லி அதுக்கு மீனிங் கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் மா அப்படின்னா அழகு, மீனா உயர்ச்சி, மூணா மூப்பு. ஸோ மைன்றது மேம்பாடுன்ற தப்பு, மைன்றது பார்த்தோன்னா அஞ்ஞானம் அப்படின்வாங்க. ஸோ அப்படின்னு மை தப்பு. ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன்னு சொன்ன யார் பார்த்தோம்னா வள்ளிக்கண்ணன். ஸோ ஏழையினோட குடிசையில் அடுப்பும் விளக்கம் தவிர எல்லாமே எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வலி இருக்கும் இல்லையா, பசி, அதை தான் வந்து வள்ளிக்கண்ணன் சொல்கிறாங்க. ஸோ அந்த வள்ளி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம், வள்ளிக்கண்ணன். வெப்பம் தடுகளத்து வேலங்கள் ஆயிரமும் கொப்பன் தொடுகளிட்டால் கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது பார்த்தோம்னா ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து ஒரு போர் பற்றினா ஒரு வேலம்னா என்னது, யானை தானே, ஆண் யானை 1000, அதை மாதிரி பார்த்தீங்கன்னா கொப்பம் தொடுகளிட்டால் கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாருன்னா ராஜேந்திரன் வந்து சொல்கிறாரு. நகர்வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன் சொல். இந்த இக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் எதுன்னு கேட்குறாங்க, இல்லறிவியலில் தான் இது வந்து இடம்பெற்றிருக்கு. செய்யணும் மேற்சொல்லின் வினையாளனின் பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அந்த செயல் வந்து செய்தோரை குறிக்கிறது தான் வந்து வினையாளனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அந்த மாதிரி வந்துச்சுனாவே வினையாளனியம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா செய்தவன் அவனை வந்து குறிக்கிறது இல்லையா, செய்தவங்கள குறிக்கிறதுனால இது வினையாளனியம் பெயர். நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றோட எழுதுக அப்படின்னு பார்க்கும்போது கல்லாருக்கும் கற்றாருக்கும் கழிப்பொருளும் கழிப்பே அப்படின்றது தான் கரெக்டு. ஸோ லைட்டாக இந்த மாதிரிலாம் வந்து படிச்சுக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. கற்றாருக்கும் கல்லாருக்கும் கழிப்பொருளும் கழிப்பேன்றது கரெக்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ ஏன்னா மாற்றி ஃபஸ்ட்டு கற்றார் போட்டு கல்லாருக்கு போட்டாலும் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிவோம். ஆனால் வந்து ஆக்சுவலி பார்த்தோம்னா கல்லாருக்கும் கற்றாருக்கும் கழிப்பொருளும் கழிப்பே, அதான் கரெக்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இறப்பு நிகழ்வெதிர் என்னும் முக்காலமும் திறப்பட உழைப்பது குறத்தி பாட்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் நேரம் டீட்டெயிலாக படித்தாதான் புரியும். ஸோ இறப்பு நிகழ்வெதிர் என்னும் முக்காலமும் திறப்பட உழைப்பது குறத்தி பாட்டே. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்க.
பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். ஸோ என்னன்னு பண்ணால் பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது அப்படின்னு கேட்கும்போது பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பொருந்தா இணையை கண்டறிக. தினம்னா என்னது? அது நாள். நெருநல் அப்படின்னா நேற்றுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மாறன் அப்படின்னா மன்மதன் அர்த்தம். சலவர்னா நம்மள இது சலவரை சார விடுதல் இனிதே அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. சலவர்னா நம்மளுக்கு வந்து கஷ்டம் செய்கிறவங்க, அவங்க வந்து கெடுதல் செய்கிறவங்க, நல்லவங்க கிடையாது. ஸோ அப்படின்னு போகும்போது சலவர் நல்லவர், சலவர்ன்றவங்க நல்லவர் அப்படின்றது தப்பு. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. ஸோ இதில் வேர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பற்று அப்படின்றது தான். ஸோ வேர்ச்சொல்னாவே ஒரு கட்டளை மாதிரி வரும். ஸோ அப்படின்போது பற்று அப்படின்றது தான் வரும். நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது எது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா 4 மணிகளை தொடுப்பது தான் நான்மணி மாலை நமக்கு தெரியல. அந்த நாள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது அது எதுன்னு பார்த்தோம்னா முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் மா வரிசையில் இருக்கிற எல்லா இதுவுமே மணியுமே வந்துடும். மணி மா வரிசையில் வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மரகதம், மாணிக்கம், மரகதம் ஃபர்ஸ்ட் மா வரிசை, அடுத்து மாணிக்கம், முத்து, அதுக்கடுத்து பார்த்தோம்னா பவளம் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ மரகதம், மாணிக்கம், முத்து, பவளம். சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது என்ன பார்த்தோம்னா நுபுவத்து காண்டம். ஸோ சீரா புராணத்தில் 3 காண்டம் இருக்குது. அதுதான் வந்து பார்த்தோம்னா ஹிஜ்ரத்து, விலாதத்து, நுபுவத்து. அதில் பார்த்தோம்னா தீர்க்க தரிசனத்தை கூறுறது பார்த்தோம்னா இந்த நுபுவத்து காண்டம் தான். வல்லைக்கு உறங்கும் வளநாடா அப்படின்னா வல்லை அது அப்படின்றது என்ன பார்த்தோம்னா நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு தான் வல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்ததும் என்று உயரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் எது பார்த்தோம்னா திருவாசகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்பறவை அணித்திகழும் மணிமுறுவல் அரும்பறவை. இப்பாடலடியில் அமைந்துள்ளவாறு பின்வற்றுவதில் எது தவறுது அப்படின்னு பார்க்கும்போது தான் என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சீர்மோனை அமைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து சீர்முரண் அமைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அடுத்து சீர் ஏபு வந்திருக்கான்னு பார்க்கணும். கீழ்கதுவை வந்திருக்கா, மோனை வந்திருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சீர்மோனை வந்திருக்கு கரெக்டா. ஸோ ஆ அப்படின்றது வந்திருக்கு. சாரி ஒரு நிமிஷம். இந்த ஆ வந்திருக்கு. ஸோ பார்க்கும்போது சீர்முனை வந்துருச்சு. ஸோ இது கரெக்ட். இது ஆன்சர் வராது. சீர்முரண் இயைபு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பறவை, இங்கேயும் பறவை வந்திருக்கு, இங்கே ஒரு பறவை வந்திருக்கு. ஸோ அப்படின்னும் போது இயைபும் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கீழ்கதுவாய்னா 1, 2, 4 வந்துச்சுன்னா கீழ்கதுவாய் அப்படின்னும் போது இதுவும் வந்திருக்கு. அப்படின்னும் போது ஓகே, இது முடிஞ்சு போச்சு. ஸோ முரண் மட்டும் தான் வரல. முரண்னா என்ன அர்த்தம்? சீர்முரண்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்பம், துன்பம், காலை, மாலை, காலை, இரவு, அல் பகல், இரவு காலை, அந்த மாதிரி சொல்லி ஆப்போசிட்டாக வரதான் பார்த்தோம்னா சீர்முரண் அப்படின்னு சொல்லி சீர்முரண் தான் வரல. அப்படின்னும் போது பி த ஆன்சர். தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? ஸோ தனி வாக்கியம்னா என்ன? ஒரு எழுவாய் இல்லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் இருக்கும். ஆனால் பார்த்தோம்னா பயனிலை பார்த்தோம்னா ஒன்று தான் இருக்கும். அதுதான் பார்த்தோம்னா தனி வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இதில் பார்த்தோம்னா தொடர்ந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தப்பு. வாய்ப்பே தொடர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து தனி வாக்கியம் வராது. அடுத்து ஒரு முதன்மை வாக்கியம் ஒரு துணை வாக்கியத்துடன் சேர்ந்து வந்துச்சுனாலும் அது வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு எழுவாய் இல்லைன்னா 2 எழுவாய். ஆனால் பார்த்தோம்னா பயனிலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பயனிலை மட்டும் வரும். அதுதான் தனி வாக்கியம். நெக்ஸ்ட், திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா கீவாப்பே விஸ்வநாத் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுதான் வந்து கியாப்பே வி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இவர் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருவள்ளுவர் அப்படின்ற ஒரு இது தோன்றலைன்னா தமிழன் அப்படின்னு ஒரு இனம் இருக்குது நம்ம தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி திருக்குறள் அப்படின்ற நூல் தோன்றவிட்டால் தமிழ் மொழி அப்படின்னு ஒரு மொழி இருப்பதாக உலகத்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா கியாபேவி அவர் தான். தெண்டனிட்டது வள்ளுகிர் திண்டிரல் புலியே. இதில் பார்த்தோம்னா திண்டிரல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா உறுதியான அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ திண்டீரல்னா உறுதியான. துரைமாணிக்கம் இயற்பெயர் நம்மளால தெரியும் பவலேறு பெருஞ்சித்தனார். ஸோ துரைமாணிக்கம்னா பெருஞ்சித்தனார். ஸோ மாணிக்கம் எப்படின்னு வச்சுக்கோங்க. மாணிக்கம் அப்படின்றது வந்து ஒரு அதாவது ரொம்ப ஒரு ப்ரெஷியஸான ஒரு ஜெம் இல்லையா. ஒரு
மாணிக்கக்கல் அப்படின்றது ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பொருள். ஸோ அப்படிங்கும்போது பெருசாக வந்து நான் வந்து காசு கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து மாணிக்கம் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நான் வச்சுக்கலாம். துறை மாணிக்கம், பெருசு மாணிக்கம். ஏற்பாடு என்பதன் பொருள் என்னன்னா, சூரியன் மறையும் நேரம் தான் பார்த்தோம்னா ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு வந்து இந்த சிறுபொழுது இந்த இதெல்லாம் பார்த்துருப்போம். காயினும் ஓரெழுத்து மொழிக்கு தவறான பொருள் எது அப்படின்னு கேட்குறாங்க. காத்தலுக்கு வந்து வராது. ஸோ கா அப்படின்றதுக்கு அரசன், காற்று, மயில் வரும். காத்தல் வந்து வராது. சலவரை சாராவிடுதல் இனிதே. இதில் சலவர் அப்படின்னா யாருன்னு பார்த்தோம்னா, அது வந்து ஆங்கில சொல்ல கேட்டிருக்காங்க. டிசைட்ஃபுல் பர்சன், அதாவது வந்து நம்மளை ஏமாத்துறவங்க, நம்மளுக்கு கெடுதல் செய்கிறவங்க. சலவரை சாராவிடுதல் இனிதே அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ டிசைட்ஃபுல் பர்சன், நம்மளை ஏமாத்துறவங்க. அகர வரிசைப்படி சொற்களை செய்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா சா வரும். சாவில் சீராட்டு, அடுத்து சாக்கு அப்புறம் தா வரும், அடுத்து நீ வரும், அதுக்கு அடுத்து பா வரும். செய்யப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. ஸோ செய்யப்பாட்டுனா வந்து என்னென்னா, நாற்காலி அதாவது நாற்காலி ஆள் வரும் நடுவில். அந்த இது பார்த்தோம்னா தச்சனால், அவங்களால், இவங்களால், அது மாதிரி அவங்களால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த மாதிரி வரும். அதுதான் வந்து செய்யப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது தான் செய்யப்பாட்டு வினை. கனிமுன் நேர் வருவது, கனிமுன் நிறை வருவதும் என்னன்னு பார்த்தோம்னா வஞ்சித்தலை. ஸோ தலை வகைகள் வந்து இருக்கும், அது வந்து படிச்சுக்கிறது மிகவும் நல்லது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா வஞ்சித்தலை. ஓகேங்களா, அதில் 2 வரும். வஞ்சித்தலையிலே அந்த கனிமுன் நேருக்கும் கனிமுன் நிறைக்கும் வந்து 1 வரும், அதை பார்த்துக்கோங்க. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. கீழ்காணும் சொற்களுள் எதிர்ச்சொல்லை கண்டறிக. அதே மாதிரி என்னென்னு பார்த்தோம்னா பரிந்து வெறுத்து. பரிந்துனா நம்ம வந்து கொஞ்சம் பாசமாக போகிற மாதிரி. ஸோ வெறுத்துன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக வெறுக்கிறது, அதுதான் வந்து பரிந்து வெறுத்து. மூதூர் எத்தினைக்குரிய ஊர் அப்படின்னு பார்த்தோம்னா மருதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பின்வருவன்றில் ஈறுபோதல் இனமிகள் என்ற விதிகளை மொழி புணராதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது செங்கடல். ஸோ புணராததுன்னு கேட்குறாங்க. செங்கடல் பார்த்தோம்னா செம்மை கூட்டல் கடல் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஈறுபோதலில் வந்து இதுவாயிரும். பட் பார்த்தோன்னா இனமிகள் அப்படின்னா பார்த்தோம்னா இன எழுத்துக்கள் நம்ம பார்த்துருப்போம் 6th. ஸோ இக்குக்கு இங்குன்னு வரும். அதே மாதிரி பார்த்தோம்னா இங்கு இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இன்னுன்னு சொல்லிட்டு பக்கத்து எழுத்து வந்து அந்த இனமிகள். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ நெடுங்கடல் எடுத்துக்கலாம். நெடுமை கூட்டல் கடல் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா அதில் பார்த்தோம்னா நெடுமை அப்படின்றது முடிஞ்சிடும், ப்ளஸ் கடல் இருக்கா, அந்த கடலோட இனம் எது ங்கா. அப்போ அந்த செங்கடல் அப்படின்னு சொல்லிட்டு வரும், நெடுங்கடல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுதான் வந்து பார்த்தோம்னா இனமிகள் அப்படின்றது இது. ஸோ இந்த விதிப்படி வந்து புணராத இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதில் பார்த்தோம்னா செம்மை கூட்டல் கடல் அப்படின்றது தான். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா நெடுங்கூட்டல் கடல், நெடுமை கூட்டல் கடல் வரும். மை கடைசி மட்டும் எழுதுறோம், மை கூட்டல் கடலா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மை ஈறுபோதல் போச்சு ஃபஸ்ட்டு. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா இக்குக்கு இனமான இங்கு வந்துருச்சு. அதுக்கடுத்து கருங்கடல், கருமை கூட்டல், அதே மாதிரி மை கூட்டல் கடல்னு வரும். அதுக்கு இனமான இங்கே வருது கருங்குயில், கருமை கூட்டல் குயில் வரும். அப்படியே மை கூட்டல் குயில், இக்கு அதாவது பூக்கு இனமான இங்கு வந்து வந்துடுது. அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா வீரமாமுனிவர் பரமார்த்த குரு கதை எழுதினாரு. தேவநாயகன் தமிழ திருமணம் ஓகே, திருவிக்கா சைவ திருவு ஓகே. ஸோ பெருஞ்சித்தனார் பார்த்தோம்னா தமிழ் சோலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பெருஞ்சித்தனார் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ பட் தமிழ் சோலை எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா கல்யாண சுந்தரனார், அவர் தான் பார்த்தோம்னா அந்த தமிழ் சோலை அப்படின்றது வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது டி தான் தப்பு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது வீரமாமுனிவர்னா பரமார்த்த குரு கதை, தேவநாய பாவனர் பார்த்தோம்னா தமிழ திருமணம், திருவிக்கா சைவ திருவு, பெருஞ்சித்தனார் வந்து தமிழ் சோலை தப்பு. பிரிவினவற்றுள் பொருந்தும் இணையை தேர்க. ஸோ செரு இந்த பக்கம் செரு. ஸோ செரு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா சண்டைன்னு வரும். அதே மாதிரி செருனா வயல். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் செருனா வயல் அப்படின்றத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து அழுது அடியறிந்த அன்பர் யாருன்னு பார்த்தோம்னா மாணிக்க வாசகர், இது நமக்கு நல்லாவே தெரியும். இன்றுமுள்ள தென்தமிழ் என்ற தொடரை இயம்பியவர் யாருன்னு பார்த்தோம்னா கம்பர் தான் வந்து வருவாங்க. ஸோ இன்றுமுள்ள தென்தமிழ்னா கம்பர். பதிதோறு புயல் பொழி தருமணி பனைதரு பருமணி பகரானின். இதில் வந்து பார்த்தோம்னா புயல் அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புயல் அப்படின்னா பார்த்தோம்னா மேகம், வானம் வராது. ஸோ மேகம் தான் அப்படியே. ஸோ இதில் காற்று அப்படின்றது கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்து மேட்ச் ஆகும். பட் இந்த லைனில் பொறுத்த வரைக்கும் புயல் அப்படின்னு பார்த்தோம்னா மேகம் புயல் பொழி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது எது பொழியும், மழை பொழியுது, எது மேகம் தானே பொழியும். ஸோ அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்.
கீழ்காணும் விடைகளில் எது சரியானது? சேனா சோலை கரெக்ட், சோனா சிவப்பு, காணாமதில், மானா விலங்கு. இதுதான் பார்த்தோம்னா கரெக்டு, இது எல்லாமே வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் கா அப்படின்னு பார்த்தோம்னா காத்தல் அந்த மாதிரி வருங்களா? சோ அப்படின்னா சோகமா? சே சே அப்படின்னா சிவப்பு, சேனா தான் சிவப்பு. சே அப்படின்னா சிவப்பு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சோனா தான் மதில் இல்லைன்னா அரண் சொல்லுவாங்க. அதேமாதிரி கா அப்படின்னா சோலைன்னு வரும், மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது பார்த்தோம்னா மா வந்து விலங்கு. ஸோ சேனா சிவப்பு, சோனா மதில் இல்லைன்னா அரண், கா அப்படின்னா சோலை. அடுத்து ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யாருன்னு கேட்குறாங்க. சுப்பிரமணிய பாரதியார். குண்டலகேசிக்கு எதிராக வரும் வாத நூல் எதுன்னு பார்த்தோம்னா நீலகேசி. நெக்ஸ்ட் விடை தேர்க. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எது பார்த்தோம்னா அபிதான சிந்தாமணி. அதுதான் இலக்கிய செய்தியோட அறிவியல் துறை பொருளையும் வந்து முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அபிதான சிந்தாமணி. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா ராஜாஜி. ஸோ திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தோம்னா பாரதி பார்த்தோம்னா ரொம்பவே ஃபாலோ பண்ணுவார் திலகர். அவர் மேலே வந்து ரொம்ப ஒரு ஈர்ப்பு இருக்கிறதா வருது. ஸோ அவர் எழுதின டெனன்ஸ் ஆஃப் சம் அந்த மாதிரி ஒரு புக் இருக்குது. ஸோ அந்த புக் வந்து மொழிபெயர்ச்சதும் பார்த்தோம்னா பாரதியார் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 12th புக்கில் படிக்கும்போது தெளிவாகவே படிப்பீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம்னா திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது அப்படின்னு சொன்னது ராஜாஜி. ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டி.கே. சிதம்பரம். ஆயுள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு அப்படின்ற சொன்னது யாரு? டி.கே. சிதம்பரம். கவிமணி பாடலை பாராட்டியவர் டி.கே. சிதம்பரம். ஓகே. திருவி கல்யாண சுந்தரத்தனோட பயண இலக்கிய நூல் எதுன்னு பார்த்தோம்னா எனது இலங்கை செலவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இலங்கைக்கு போயிட்டு வருவார். ஸோ அதை பற்றி வந்து எழுதுவார். அதுதான் வந்து எனது இலங்கை செலவு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பார். ஸோ செலவுனா பயணம்னு அர்த்தம். ஸோ எனது இலங்கை செலவு. மன்னன் உயிர்த்தே மலதலை உலகம் என பாடியவர் யாருன்னு பார்த்தோம்னா மோசிக்கிறனார். மன்னன் உயிர்த்தே மலதலை உலகம் புறநானூரில் வரும் இது. மன்னன் உயிர்த்தே மலதலை உலகம் ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் மண்ணுயிர்க்கெல்லாம் இந்த மாதிரி நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி பாடியிருப்பார். சிவபெருமான் திருக்கோவிலில் எதிரே உள்ள அருகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போன்ற அரங்கேறிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா திருவிளையாடல் புராணம் தான். ஸோ சிவபெருமான் அப்படின்னும் போதே தெரிஞ்சுக்கணும் திருவிளையாடல் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது பார்த்தோம்னா திருஞான சம்பந்தர். அவரோட வரலாறு தான் பெரிய புராணத்தில் நிறைய விளக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது? திருஞான சம்பந்தர். சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவெண்ணெய்நல்லூர். ஸோ சுந்தரர் வந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் பார்த்தோம்னா திருவெண்ணெய்நல்லூர். அதே போல் பெரிய புராணத்தில் வந்து திருஞான சம்பந்தரோட வரலாறு அதிகமாக இருக்குது. எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா தருமு சிவராமு. ஸோ எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் தருமு சிவராமு. அதே மாதிரி எழுத்துன்ற இதழில் வந்து யார் இதாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். தருமு சிவராமு. சிவராமு எழுத்து. ஓகே. மனிதர்களில் மாறுபட்ட மனவிகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வரலீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் பார்த்தோம்னா பிச்சமூர்த்தி. ஸோ ஈஸ்வரன் கோயிலில் போய் பிச்சை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மனிதர்கள் மாறுபட்ட மனவிகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வரலீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் பார்த்தோம்னா பிச்சமூர்த்தி. முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் இயற்றுவர் குமாரகுருபர். நல்லாவே நமக்கு தெரியும். இந்திய நூலக தந்தை சீர்காழி சி. ரா. அரங்கநாதன். அவர் அதாவது சிறந்த நூலகருக்கு வந்து பட்டம் வந்து சி. அரங்கநாதர் அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம் 6th. தேமாவணி நூலில் உள்ள படலங்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா 36 படலங்கள். அதாவது 3 வந்தாச்சா? 3 1 2 சார் 6 அப்படி 3க்கு அடுத்து 6 வருமா அப்படின்னு வச்சுக்கோங்க 36 அப்படின்ற. அடுத்து புலவர்கள் என்னென்ன இது பண்ணாங்க சொல்லி பார்க்கலாம். ஸோ முடியரசன் காவிய பாவை, சச்சிதானந்தம் ஆனந்தத்தேன், குமரகுருபரர் பார்த்தோம்னா சகலகலா வள்ளி மாலை, கண்ணதாசன் மாங்கனி. ஸோ இதில் நமக்கு நல்லாவே தெரிஞ்சது பார்த்தோம்னா கண்ணதாசன் குமரகுருபரர் அதை வச்சு வந்து போட்டுக்கலாம். ஓகே. மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு 7 வகை பருவம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அதில் பார்த்தோம்னா 7 பருவம் வரும். அதில் பார்த்தோம்னா அகர் அப்படின்றது வந்து இருக்காது. ஸோ மற்றபடி வி, முகை, அலர், அரும்பு அந்த மாதிரி வந்து 7 வகை வந்து இருக்கும். செம்மல் அந்த மாதிரி 7 வகை இருக்குன்றது நம்ம 6th படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மருமக்கள் வழி மானியம் அப்படின்றது யார் எழுதியிருப்பாங்கன்னா கவிமணி. அவர் வந்து எழுதியிருப்பார். ஸோ மருமக்கள் வழி மானியம்ன்றது கவிமணி எழுதின ஒரு நூல்.
கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல் இன்னும் ஓமை உறுத்தும் பொருள் என்னதும் துன்பம். அதாவது கிளியை வளர்த்து பூனை கொடுத்தா என்ன பண்ணுவோம், வச்சு பிச்சு பிச்சு போட்டுரும் இல்லையா, அதுதான் துன்பம். ஸோ அகர வரிசைப்படி சொற்களை எழுதுக. ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா எல்லாமே வை வா வரிசையில் கொடுத்துருக்காங்க. அதில் நெக்ஸ்ட் பார்க்கலாம். வையில் கா வரிசை ஃபர்ஸ்ட் வரும். காவில் பார்த்தோம்னா கா, அதுலேயே கா வந்து 3 கா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது என்ன வந்திருக்கு, லா. லா பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும், இல் வரும். அதுக்கடுத்து லூ வருமா, லாக்கு அப்புறம் தான் ரா வருமா. ஸோ அதில் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் காவுக்கு பதிலாக கூ வரும். அப்படின்போது வைகுது. ஸோ எந்த அளவுக்கு டீப்பாக கேட்குறாங்க பார்த்துக்கோங்க. அகர வரிசை நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஒழிய நம்ம அசால்ட்டாக விட்டு போயிடுவோம். பட் வந்து அதில் தான் வந்து தப்பு பண்ணுவோம். ஸோ பார்த்து ப்ராக்டிஸ் எடுங்க. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு. நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள். ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது மேற்கோள் குறியீடு இடம் பெறும் தன்மை பார்த்தோம்னா முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் அப்படின்னு சொல்கிறது தான் நேர்கூற்று. இது வந்து கரெக்ட். AR ரெண்டுமே கரெக்டு. ஆறுன்றது கரெக்டான ஒரு விளக்கம். நெக்ஸ்ட் இலக்கண குறிப்பு சொல்லை தேர்க. பண்பு பெயர். பண்பு பெயர்னா என்னது, ஒருவரோட பண்பை சொல்கிறது தான் பண்பு பெயர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஆட்டம், கோடல், பெறுதல் எல்லாமே தொழிற்பெயரில் வந்துடும். அப்படின்னும் போது பார்த்தோம்னா திட்பம் அப்படின்றது தான் பண்பு பெயர். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அதில் பார்த்தோம்னா தாக்கப்புறம் தீ, அதுக்கப்புறம் தூ, அதுக்கப்புறம் தோ அப்படின்னும் போது சி. பொருந்தா இணையை கண்டறிக. சுவடினா நூல், வெய்யோன்னா கதிரவன் வரும். திங்கள்னா நிலவு. ஸோ அப்படின்னும் தப்பு. செட்டுனா சிக்கனம், சிந்தைனா உள்ளம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது தமிழர் அறிந்தாரிடம் தமிழில் பேசுவது தகுதிமிகு பண்பாகும். ஓகே. கற்றவனுக்கு கற்று சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் பழமொழி 400. எவ்வகை வாக்கியம். மாணவன் பாடம் படித்திலன், இல்லைன்னா எதிர்மறை வருது. அதில் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது எதிர்மறை தொடர். தக்கார் தகவு இல்லர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இதில் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தில் என்ன இணை அப்படின்னு பார்த்தோம்னா இணை எதுகை அப்படின்னு சொல்றது. ஸோ எதுகைனாவே செகண்ட் லெட்டர். 2வது லெட்டர் வந்து ஒன்றி வரும்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அப்படின்னும் போது இதில் எது அடின்றது இல்லை, ஒரு சீர் மட்டும் அப்படி இருக்குது. அப்படின்னும் போது இந்த அடின்னு வரதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணிடலாம். ஸோ வந்து இது இன எதுகை அப்படின்னா நம்ம இன எழுத்துக்கள் நம்ம படிச்சிருக்கோம். காங்னா ஙா, சானா ஞா, தானா 3 சொல்லினா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு பார்க்கும்போது இன எதுகைனா ஒன்றி வரணும். இன அப்படின்னா இனம். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் கா வந்துச்சுன்னா ngா வரணும், சா வந்தால் ஞா வரணும். அப்படின்னு பார்க்கும்போது இந்த எழுத்து பார்க்கலாம். தக்கார் எச்சத்தால். அதில் பார்த்தோம்னா இக்கு இச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதாவது இதில் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ வல்லினம் எடுத்துக்கலாம். அதில் கா சா டா தா பா ரா. அதில் இந்த கான்றதும் சா டா தா பாரா இதில் என்ன பார்த்தோம்னா வல்லினம். இந்த மாதிரி இனம். ஸோ இனம்னா இனம் எழுத்துக்கள் மட்டும் இல்லாமல் வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னும் போது காவோட இனம் தானே சா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கா, இக்கு, இச்சு ரெண்டுமே வல்லினம். அதுதான் இணை எதுகை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 2வது எழுத்து நம்ம வந்து ஒன்றா இல்லைனாலுமே அதோட இனமாக இருந்துச்சுன்னா அதுதான் இணை எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்வு. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. ஸோ ஓகே, என்ன அப்படின்னு பார்க்கணும். தமிழருக்கு பெருமை தராதது எது அப்படின்னு சொல்லுவாங்க. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் வந்து மகிமை இல்லைன்றாங்க. அப்போ தமிழருக்கு பெருமை தராதது எது? விடைக்கேற்ற வினாவை தேர்வு. இரட்டை கிளவி இரட்டை பிறத்திசையா அப்படின்னு சொன்னது. இரட்டை பிறத்திசையாதது எது? இரட்டை கிளவி. சேமுற நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செலுத்திடும் என்று பாடியவர் மருதகாசி. அதாவது சேமமுறை நாள் முழுதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செலுத்திடுது அப்படின்னு சொல்லி பாடினது மருதகாசி. திரைப்பட இசை பாடல்கள் வந்து பாடுறவர் தான் மருதகாசி. ஸோ அவர் பாடினது தான் இது. வருவனற்றில் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் அப்படின்னு பார்த்தோம்னா கொய்யாக்கனி அப்படின்னாவே யாரு? தெரிஞ்சித்திருந்தார். மீதான ஆயிரந்தீப அங்கையர்கண்ணி, ராஜ நடனை அவர் எழுதின ஒரு நாடக நூல் மாங்கனி. இது எல்லாமே பார்த்தோன்னா கண்ணதாசன். ஊமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது பார்த்தோன்னா தேன்மலை. தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யாருன்னு பார்த்தோம்னா நம்மாழ்வார். ஸோ தன்னை வந்து நாயகியனும் அதே மாதிரி நாரையை வந்து தூதுவிட்ட ஆழ்வார் யாரு? நம்மாழ்வார். உமர் கய்யாம் ரூபாயத் என்னும் பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார்.
அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை எழுதுக அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாயத் அப்படின்னா நான்கடி செய்யுள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ரூபாயத்னா நான்கடி செய்யுள். கீழ்காணும் சொற்களில் தொல்லிப்பெயர் அல்லாதது அப்படின்னு பார்த்தோம்னா தொல்லை. மற்றபடி பார்த்தோம்னா அழுகை, போக்கு, தொழுகை இது மூணுமே தொல்லிப்பெயர். செயற்பாட்டு வினைச்சுட்டடை கண்டறிக. ஸோ ஆள் பட்டது அந்த மாதிரி வந்துச்சுனாலே அதுதான் வந்து செயற்பாட்டு வினை. பார்க்கும்போது தொல்காப்பியம் வஉசியால் பதிப்பிக்கப்பட்டது அப்படின்றத இது. ஓகே. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல்லது. இதில் வந்து அடியதுகை எது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தோம்னா நான் 3 சொல்லி நான் வந்து ஒன்றா வந்திருக்கு இல்லையா. ஸோ அப்படின்னும் போது இதுதான் குணமென்னும் கணமேயும் அப்படின்றது தான். அடுத்து வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். ஸோ இது என்ன டைப் ஆஃப் வாக்கியம் பார்க்கலாம். பள்ளி கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சி தொடங்கி வைத்தார். ஸோ அப்படின்னு ஒரே வாக்கியம்னா தனி வாக்கியம். பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. ஸோ அகநானூற்றை பாண்டியன் உக்கிரப்பெருவலை தொகுப்பித்தான். ஸோ அதாவது மற்றவங்களுக்கு வந்து வேலை வாங்குறது தான் வந்து பிறவினை அப்படின்ற மாதிரி வரும். ஸோ வந்து இவர் என்ன பண்ணுறாரு, மற்றவங்க கிட்ட சொல்லி தொகுப்பிக்கிறார், அதான் தொகுப்பித்தார் அப்படின்னு வந்துச்சுனாலே பிறவினை. பின்வரும் இலக்கண குறிப்பிற்குரிய பொருந்தா சொல்லை எடுத்துக்கணும்னா பண்பு தொகை. மென்கண்ணா மென்மை கூட்டல் கண் அப்படின்னு சொல்கிறோம். நன்கண் நன்மை கூட்டல் கண். அதே மாதிரி தான் அருவிலைனா அருமை கூட்டல் விலை வரும். அப்படின்னும் போது செய்வினை அப்படின்றது பிரிக்கும்போது செய் கூட்டல் வினை தான் வரும். ஸோ அப்படின்னு பண்பு தொகை இது வராது. நெறியினில் உயிர் செகுத்திடுவ. இதில் பார்த்தோன்னா உயிர் செகுத்து அது எவ்விலக்கணத்தை சார்ந்தது பார்த்தோன்னா உயிரை செகுத்து அப்படின்னு வரும். ஸோ அப்படின்னும் போது இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் பொருள் திணை. ஓகே. இதில் பார்த்தோம்னா 12 திணை இருக்கும். அதை தெரிஞ்சாதான் இது பார்க்க முடியும். ஸோ இதில் சரியானது எதுன்னு பார்த்தோம்னா 3. செரு வென்றது வாகை. வென்றது வெற்றி சூடுனாவே வாகை. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எயில் காத்தல் பார்த்தோம்னா நொச்சி. வஞ்சி பார்த்தோம்னா போய் இது பண்ணிட்டு வர்றது வெச்சி கரந்தை வஞ்சி. ஸோ வெச்சினா தான் வந்து போய் அந்த எதிரி நாட்டு இதுவங்களை வந்து ஆணையங்களை வந்து பிடிச்சிட்டு வர்றது வெச்சி. வஞ்சி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா சண்டைக்கு போகிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்போது 3 4 மட்டும் சரி. நெடுநாவாய் பிரிச்சோம்னா நெடுமை கூட்டல் நாவாய். நல்ல எனும் அடைமொழி பெற்ற நூல் எது பார்த்தோம்னா குறுந்தொகை. நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லி 17 கீழ்க்கணக்குள்ள ஒரு செய்யுள் வரும். அதில் நல்ல அப்படின்னு வரது பார்த்தோம்னா குறுந்தொகை. கடலில் கரைந்த பெருங்காயம் போல் அப்படின்னா வீணாதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். தெரிநிலை வினையச்சத்தை எடுத்து எழுதுக்கு பார்த்தோம்னா நடந்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ தெரிநிலை வினையச்சம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும். வினையச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வினை பார்த்தோம்னா பிரித்தோம்னா தனியாக இதான மாதிரி இருக்காது. அதாவது வந்து பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நடந்து, பறந்து, அமர்ந்து அந்த மாதிரி வந்து வரும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் வினையச்சம்னு வரும். அந்த வினையச்சம் பார்த்தோம்னா காலத்தை காட்டுச்சுன்னா அதுதான் பார்த்தோம்னா தெரிநிலை வினையச்சம். ஸோ காலம் காட்டலாம் குறிப்பு வினையச்சம். ஸோ அப்படிங்கும்போது நடந்து வந்தான் அப்படின்றது பார்த்தோம்னா இறந்த காலத்தை வந்து காட்டுது. ஸோ காலத்தை வெளிப்படையாக காட்டுறதுனால அதுதான் தெரிநிலை வினையச்சம். அடுத்து பொறுத்துக. ஸோ கை அப்படின்னா கை ஒழுக்கம். நோ அப்படின்னு பார்த்தோம்னா துன்பம். யா அப்படின்னா ஒரு வகை மரம். பவ் அப்படின்னா கைப்பற்றுதல். ஈற்றயலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை என்னன்னா மேரிசை ஆசிரியப்பா. அதாவது வந்து ஈற்றயலடி சிந்தடியா பெற்று வரும். ஸோ நேரிசை ஆசிரியப்பா. சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதல் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படித்து விரும்பி தமிழ் பயில தொடங்கினு சொல்றது பார்த்தோம்னா காந்தியடிகள். இப்போ வந்து ஒரு 2024 கேட்ட கொஸ்டினில் பார்த்தோம்னா இது மட்டும் கேட்டாங்க. திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு சொன்னார் காந்தியடிகள் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் யாரோட வழிகாட்டுதல்? தால்சுதாய் வழிகாட்டுதல் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினு சொன்னது காந்தியடிகள். கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்துக்கு மாறியவர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறியவர் தான் இந்த கவி காலமேகம். இதுலேருந்து வைணவத்திலிருந்து சைவம். உலக தமிழரிடையே தமிழ் உணவை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்தனார் இதழ் பெயர் என்னன்னு பார்த்தோம்னா தமிழ் சிட்டு. ஸோ உலக தமிழரிடையே தமிழ் உணவை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்தனாரோட இதழ் பார்த்தோம்னா தமிழ் சிட்டு. ஸோ மற்றபடி வேற என்ன அவரோட இதெல்லாம் பார்த்தோம்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் சொல்லிட்டு 3 இருக்கும். ஸோ அதில் பார்த்தோம்னா தமிழ் சிட்டு தமிழ் உணவை உருவாக்க யூஸ் பண்ணாது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மேதையில் சிறந்தன்று என்று முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது கற்றது மறவாமை. அந்த 10 லைன் வரும். மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை, ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதில் தான் கேட்டாங்க. ஸோ மேதையில் சிறந்தன்று மேதையாக இருக்கிறதுன்றதை விட ஸோ கட்டுறது நம்ம கற்றுக்கிட்டது மறக்காமல் இருக்கிறது தான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கட்டுறது மறவாமை. அடுத்து கடைசி கொஷின் ஒரு இலக்கண குறிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வரிக்கலை அப்படின்னு பார்க்கும்போது 6வது வேற்றுமை தொகை அப்படின்றாங்க. கரகமலம் அப்படின்றத பார்த்தோம்னா உருவகம். அடுத்து பொங்கு கடல், அதாவது அது பார்த்தோம்னா வினைத்தொகை. பொங்கு கடல், பொங்குகின்ற,
பொங்குறது அப்படின்ற மாதிரி 3 காலத்தையும் வந்து இது பண்ணிட்டு வரனால வினைத்தொகை. உருவினை உருனாவே நமக்கு என்ன தெரியும்? உரிச்சொட்டடர். ஸோ அப்போ உரிச்சொட்டடர். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது.